வந்து காந்தி ஜெயந்தி, அந்த தப்பை நான் பண்ண விரும்பலை. நம்ம எழுதிட்டு எல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம பார்த்தீங்களா கரெக்டாக சொன்னார். நம்ம சவுண்டாக சொல்லுங்கள், சாப்பிட்றே தான் சாப்பிட்டு நல்லா இருக்கும். நானே ஒரு தடவை பயந்தேன். இப்படி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஹோட்டல்னோடனே கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு எனக்கு. பெரிய கதவு திறக்காட்டி ஒரு சின்ன ஜன்னலாவது நமக்கு திறக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மதுரையில் பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சு சாப்பிட்லான்ட்டு ஒரு பிளான் வச்சுருந்தோம். எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ், நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் நிறையவே இருக்குது. தனித்துவமான ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, மதுரை டிரான்ஸ் கிச்சன். நான் இங்கே சொல்கிறத விட நான் அங்கே போய் சொல்கிறேன். Untold stories they were left behind. Silent breeze, I got nothing on my mind. This madness is insane. Why you still live in vain? I'm not the one, you're the victim of your own mistakes. It's time to hear the lights under the street lights, under the street lights. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இங்கே மதுரையில் இருக்க எல்லா ஃபுட்டும் டேஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹோட்டல், அதாவது மதுரை டிரான்ஸ் கிச்சன் அப்படின்ற ஒரு ஹோட்டல். இந்த ஹோட்டல் வந்து முழுக்க முழுக்க திருநங்கைகளால் நடத்தப்படுற ஒரு ஹோட்டல். கேட்டவுடனே முதல்ல நம்ம இங்கே தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஹோட்டல் வந்திருக்கேன். முதல்ல நம்ம வந்து இங்கே சாப்பாடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இன்றைக்கி அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. இன்றைக்கி வந்துட்டு நான்வெஜ்ஜில் வெறும் எக் பிரியாணி மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. மற்ற நாள்லாம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா சிக்கன், மட்டன், எல்லா வெஜ், எல்லா நான்வெஜ்ஜும் இருக்குது. எங்களோட துரதிருஷ்டமாக என்னன்னு தெரியல, நாங்கள் சனிக்கிழமை இங்கே வந்துவிட்டோம். ஸோ பட் ஆனால் அதுக்காக வந்துட்டு அப்படியே சும்மா விட்டுட்டு போக முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த மாதிரி ஒன்று க்ரியேட்டிவாக அவங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்மள மாதிரி ஆளுங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ண ஆதரவும் கொடுக்கணும். முட்டை பிரியாணி வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக ஸ்பெஷல் வந்துட்டு முட்டை பிரியாணி மட்டும் தான் நான்வெஜ்ஜில். அண்ட் வெஜ் ஐட்டம்லேயும் இருக்குது. ஸோ இவ்வளோத்தையும் என்னால் சாப்பிட முடியுமான்னு தெரியல. அம்மா வணக்கம்மா, இது முடிச்சுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நான் உங்கள் வீட்டு எடுத்தேன். ஸோ மதுரையில் எங்கே போனாலும் வந்துட்டு உங்களுக்கு பிரியாணி அண்ணாலே வந்து சீரக சம்பாலை தான் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இதுவும் வந்து சீரக சம்பாலை பண்ண பிரியாணி தான். ஸோ நம்ம முட்டையோட இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணிவிடுவோம். இதில் ஒரே ஒரு குறை, சிக்கனும் மட்டனும் இல்லைன்றது மட்டும்தானே தவிர பிரியாணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. வேறு ஐட்டம் இல்லைன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்பெஷலாக அந்த தக்காளி சட்னியோடு நம்ம சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். தக்காளி சட்னி வித் முட்டை பிரியாணி. சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ முட்டை பிரியாணி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து வெஜிடேரியனில் சாப்பாடுனாலே வெஜிடேரியன் தான், அது எப்படின்னு பார்ப்போம். ஓகே, போதும். நான்வெஜ் எதிர்பார்த்து வந்த இடத்துல வந்து வெஜிடேரியன் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த வெஜ்ஜும் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக ஏன் இன்றைக்கி நான்வெஜ் இல்லைன்னு கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு ஒரு ரீசன் சொன்னாங்க. நம்ம அதை அவங்கக்கிட்டே கேட்போம். பொரியலோட ஒரு பைட்டு.
எல்லாம் வீட்டில் வைக்கிற அதே சமையல் அதே டேஸ்ட்டு தான். வெஜிடேரியனில் வீட்டு சாப்பாடு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஹோட்டல். இது வந்துட்டு வெண்டைக்காய் பொரியல். வெஜிடேரியனாக வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இந்த புளிக்குழம்போ ரசமோ வந்திருக்கு. நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி முட்டை பிரியாணி உள்ளே போயிடுச்சு. அதனால் இந்த சாப்பாடை வந்து பாதியாக டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த புளிக்குழம்பு இல்லைனா வத்த குழம்புன்னு சொல்லுவாங்க. செம சூடாக இருக்குது. மொச்சக்கொட்டையை போட்டிருக்காங்க, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு வத்த குழம்பு. அருமையாக இருக்குது. ரசம் டேஸ்ட் பண்ணுங்க. ஃபைனல் டச் ரசம். ஒரு வீட்டில் சாப்பிட்டா எந்த ஒரு ஃபீல் வருதோ அந்த ஃபீல் இருக்குது இந்த சாப்பாடு. வணக்கம். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஃபுல்லாகவே ரொம்ப அருமையாக இருந்தது. நான் எதிர்பார்த்து வந்தது நான்வெஜ் தான். பட் ஆனால் இன்றைக்கி சனிக்கிழமைன்றதால இங்கே வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு தான் இருந்தது. ஆனால் வெஜிடேரியன் ஃபுட்டும் நம்ம வீட்டில் வந்துட்டு எப்படி சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் வந்து நான் இன்றைக்கி வந்து இங்கே ஃபீல் பண்ணேன். அம்மா தான் வந்துட்டு இந்த ஹோட்டலோட ஓனர். அம்மா உங்கள் பேர்? என் பேர் ஜெயசித்ரா. ஹோட்டல் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி கேட்ரிங் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு சொந்த ஊரே மதுரை தானே? சொந்த ஊர் தஞ்சாவூர். இல்லை, இதனுடைய முயற்சி உருவாக்கம் எல்லாம் ஒரு நிறுவனத்துடைய ஸ்வஸ்தி, ஆர்கியம், விருத்தின்ற 3 நிறுவனங்கள் சேர்ந்து தான் எங்களுக்கு ஃபண்டு கொடுத்தாங்க. இதை உருவாக்குனதெல்லாம் நான் தான். சாப்பாடு நிஜமாகவே நல்லா இருந்தது. ஏன்னா ஒரே ஒரு குறை, நான்வெஜ் நினச்சி வந்தோம். மதுரைனாலே வந்து நான்வெஜ் மீல்ஸ் தான் எப்போயுமே ஃபேமஸ்ஸு. ஆனால் ஏன் நான்வெஜ் நீங்கள் இன்றைக்கி பண்ணலை? இன்றைக்கி வந்து காந்தி ஜெயந்தி, அந்த தப்பை நான் பண்ண விரும்பலை. அதனால் இன்றைக்கி வந்து முட்டை பிரியாணி, ஒயிட் ரைஸு, இது புரோட்டா இப்படி தான் எல்லாமே இன்றைக்கி வெஜிடேரியன் தான். முக்கால்வாசி வெஜிடேரியன் தான். காந்தி ஜெயந்தின்னு ஒரு மதிப்பு, அவருக்கு ஒரு மதிப்பு அளிக்கணும் இல்லையா? ஃப்யூச்சர் பிளான்னு இதே மாதிரி நிறையா வந்து மற்ற மாவட்டத்திலே தொடங்கணும். மதுரையில் நிறைய பிரான்ச் தொடங்கணும். நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு கடைன்னு சொல்லுவாங்கள்ல சேலத்தில், அது மாதிரி மதுரையிலே குழம்பு கடை மாதிரி திறக்கலாம். அதுக்கப்புறம் காஃபி டே மாதிரி திறக்கலாம். அப்புறம் டீ கடை மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வச்சு கொடுத்தா இன்னும் மக்கள் நல்லா வருவாங்க. இங்கே என்னம்மா உங்களுக்கு ஸ்பெஷல் இந்த இடத்துல, இந்த ஹோட்டலில்? இந்த ஹோட்டலில் ஃபஸ்ட்டு மெனு வந்து பிரியாணி தான். சரி. பிரியாணி வந்து தரமாக கொடுக்கணும். 2வது மீன் குழம்பு, மதுரை ஸ்டைலில் மீன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக நான்வெஜ் தான் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டது. ஆனால் ஆரம்பித்தது வந்து புரட்டாசி மாதத்தில் ஆரம்பித்ததுனால நிறைய பேர் நான்வெஜ் வந்து இந்த 1 மந்த் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால சரி ஒரு 2 வீக்ஸ் இருக்குது, அதை மட்டும் நான் கடந்துட்டேன்னா அடுத்து இதை விட நல்லா போகும். இங்கே நம்மளால் எடுத்து கொடுக்க முடியாத அளவு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தில் நானும் மிஸ் பண்ணுறேன். இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக முன்னேற்றம் தான் இருக்கணும். கண்டிப்பாக கஷ்டத்தெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு என்னென்னா, நம்மளுக்குள்ளே நம்ம ஒரு வேலி மாதிரி போட்டுக்கிறக்கூடாது. அதை விட்டு வெளியில் வரணும். வந்து நிறைய தடைகளை உடைக்கணும். கஜினி முகமது 33 தடவை படையெடுத்து போய் தான் ஜெயித்தார். அது மாதிரி நம்மளும் அடுத்தடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்னன்னு மோதி தான் பார்க்கலாமேன்ற ஒரு மன தைரியம் வந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள், நிறைய தடைகளை உடைச்சி நம்ம வெளியில் வரலாம். அதை தான் நான் மக்களுக்கு சொல்ல வரேன். அதே மாதிரி சிறு தொழில்கள் பண்ணலாம். நம்ம அடுத்தவங்கள்ட்ட போய் கை நீட்டி சம்பளம் வாங்குறதுக்கு சின்ன பிஸ்னஸாக பண்ணலாம். அதனால பெருசாக கொண்டு போகலாம். அது மாதிரி தான் மக்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை நம்மளே உருவாக்கிக்கணும். நமக்குள்ளேயே நம்ம எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தாழ்வு மனப்பான்மை, அது நமக்கு என்னைக்கு இருக்கக்கூடாது. சரி இதிலாட்டி இன்னொன்று ஒரு பெரிய கதவு திறக்காட்டி ஒரு சின்ன ஜன்னலாவது நமக்கு திறக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசித்தோம்னா நிறைய பெரிய லெவலுக்கு வரலாம். நீங்கள் என்னம்மா படிச்சிருக்கீங்க? நான் வந்து டிஃபார்ம் முடிச்சிருக்கேன். டிஃபார்ம் மெடிசனில்? ஆமாங்க. சூப்பர் மேடம். நீங்கள் ஒருத்தர் தானே உங்கள் கூட பிறந்தவங்க 2 தம்பிங்க இருக்காங்க. அவங்களாம் ஊர்லேயே இருக்காங்க? அவங்கெல்லாம் தஞ்சாவூரில். இப்போது பேசுகிறாங்களா? எல்லாம் பேசுவாங்க. பேசிட்டு தான் இருக்காங்க. அப்பா அம்மா தான் சார் இருக்காங்க. அப்பா 5 வயசுல இருந்து. உங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள்? ஃபஸ்ட்டு வந்து கலைஞர் கருணாநிதி பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். அவரை பிடிக்கும். அவங்க பொண்ணையும் பிடிக்கும், அவங்க பையனையும். அதே தான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா மாவட்டத்துலேயும் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ஆரம்பிக்கணும். என்னுடைய ஆசை. ரொம்ப நன்றி. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப வேணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன உங்கள் பேர்? முத்து செல்வம். இங்கே ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். மற்றவங்கெல்லாம் வந்துட்டு எதுவும் சொல்கிறது கிடையாது. கரெக்டாக? ஓகே. நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களே?
அது போதும். நம்ம எதிர்த்து எல்லாமே எடுத்துக்கணும். நம்ம பார்த்தீங்களா கரெக்டாக சொன்னார். நம்ம நடிகர் லாரன்ஸ் சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும்னு. கண்டிப்பாக நடிகை எல்லாரும் இல்லைண்ணே, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே அவர் வந்து சொன்னது அதிகம். ஆமாம், அதனால் அவரோட பிளான் பரவாயில்ல. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதுவும் கண்டிப்பாக ரீச் ஆகும். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து சமைச்சது பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்துட்டு இங்கே ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணுறது. ஆனால் பிரியாணி பண்ணுறது நீங்கள் தானே? எல்லாமே நீங்கள் தான். ஸோ உங்கள் பேர் என்ன? என் பேர் ஸ்வீட்டி. ஸ்வீட்டி பேரே ஸ்வீட்டாக இருக்குது. அவளும் நானும் கூட பிறந்தவங்க தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. அண்ட் சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் இந்த வேலையை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நான் கும்பிட்ற சாமி மாதிரி நினைக்கிறேன். அப்படிங்களா? ரொம்ப நல்லது. எனக்கு சாமி ரொம்ப பிடிக்குண்ணே. நீங்கள் பண்ண பிரியாணி மாதிரி நானும் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். சமையல் ரகசியெல்லாம் சொல்லாதீங்க, ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த டேஸ்ட்டு வச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி சார். சரிங்களா? ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ. அக்கா உங்கள் பேர்? என் பேர் தாமரை. நான் இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ 15 டேஸ் தான் ஆகுது. ஆனால் இப்போ தான் ஆரம்பிச்சிங்களா? 15 நாள் தான் ஆகுது ஆரம்பிச்சு. சூப்பர். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல்லேருந்து வந்தவங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க, ரீச் ஆகிக்கிட்டு இருக்கு நல்லா. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. நானே ஒரு தடவை பயந்தேன், இப்படி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஹோட்டல்னோடனே கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை, நம்ம நார்மல் பர்சனை விட அவங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க. கஸ்டமர் ஃபோக்கஸ் எல்லாமே நீட்டாக இருக்குது, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவரே முதல் நினச்சாரு, என்னடா டிரான்ஸ்ஜெண்டர்ஸுங்கிறவங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நான் போய் இங்கே போக அவர்கிட்ட எடுத்து சொல்ல இப்போ அவருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு அது மேலே. இந்த ஒரு விஷயமே போதும், மேடம் சொன்ன அந்த ஒரு விஷயமே. ஸோ நம்மளை மாதிரி இருக்கிற எல்லாருமே நம்ம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதை நான் உங்கள்கிட்ட தாழ்மையோடையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க லைஃப்பில் மேலே வரணும். அதாவது நம்மளோட அடுத்த சந்ததி இவங்களை ஒரு லெவலில் தான் பார்க்கணுமே தவிர வேறு மாதிரி பார்க்கக்கூடாது. கரெக்டுங்களாம்மா? சொல்லுங்கள். நம்மளை மாதிரி ஆளுங்க வேற, அவங்க வேறன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருமே ஒன்று தான். இந்தளவுக்கு அவங்க முன் வந்திருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கு நம்ம ஸ்போர்ட்டிவாக நல்லா சப்போர்ட்டாக இருந்தோம்னா இன்னும் மேலும் மேலும் அவங்க நிறையா சாதிக்க முடியும். அதைத்தான் நான் மக்கள்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். இல்லை, நிறைய பேர் நிறையா ஃபீல்டில் இருக்காங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். இருந்தாலும் இவங்களுக்கும் நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் மேலும் மேலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லபடியாக சொன்னீங்க, ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம ஹோட்டலில் சாப்பிட வந்திருக்க நம்ம கஸ்டமர்ஸ் கிட்டையும் கேட்கலாம். என்ன வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் ராமூர்த்தி. உங்கள் பேருமா? வீரம்மாள். ஓகே, சவுண்டாக சொல்லுங்கள். சாப்பிட்டோன்னே தான் சவுண்டு நல்லா இருக்குமோ? நான் யூடியூப்பில் பார்த்து தான் நான் சரி இவங்களை ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி இன்றைக்கி நான் வந்தேன். சரி அதனால் ஒரு சாப்பிட்டு பார்ப்போம், நம்மளால அவங்களுக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கட்டும். ஒரு உதவி இல்லை, நம்மள மாதிரி தான் சப்போர்ட் பண்ணணும். அவங்கள மாதிரிலாம் சொல்லாதீங்க, அவங்கள நம்ம ஆளுங்க தான். கரெக்டுங்களா நான் சொல்கிறது? நீங்கள் மதுரை தானே? நான் செக்கானூர்னி. அப்படியா? நான் ஆக்சுவலாக மதுரை புதுசு. சரி வந்துருக்கேன். சரி சாப்பிட்டு திருப்தியாக போகலாம். சரிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க்கையில் சாதிக்கணும், ஏதாச்சும் ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் அவங்கள மாதிரி ஆளுங்களும் மேலே முன்னுக்கு வர முடியும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்கே வந்தேன். இல்லை சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருந்தால் அந்தளவுக்கு சாப்பிட்றோம். ரொம்ப நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.